வேந்தார் அவர்கள் சொன்னது உண்மைதான். பேசும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக நடக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். அது அந்த வாய்ப்பை விஐடி பெற்றதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றது. மாணவ பருவம் என்பது வாழ்க்கையில் திரும்ப வராத ஒரு பருவம். அது கொஞ்சம் வயதான பிறகுதான் தெரியும். மாணவராக இருக்கும்போது அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிவதில்லை. காரணம், நாம் படிக்கும்போது, கல்லூரியில் படிக்கும் பொழுதோ பள்ளியில் படிக்கும் பொழுதோ நமக்கு பழகுகின்ற நண்பர்கள் வாழ்நாள் முழுவதும் இருப்பார்கள். அதுக்கு உதாரணம் நானும் புலவர் பதுமனாரும். நாங்கள் பள்ளியிலே 74 ஆண்டுகளுக்கு முன்னாலே போய் சேர்ந்தோம் ஒன்றாக. 74 தானே? 1950ஆம் ஆண்டு. அதில் இருந்து நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை அவர் தான் எழுதினார். அது மாதிரி இங்கே வந்திருக்கிற நீங்கள், அதுவும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 1500 பேர்ல 100 பேர் தான் எடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட தி சோசன் ஒன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தமிழ் மொழியை பற்றி எனக்கு முன்னாலே நம்முடைய மேலாள இயக்குநர்கள் சொன்னார். நிறைய பேருக்கு தமிழ் மொழியை பற்றிய தெரியவில்லை. தமிழ் தெரியும், ஆனால் அதனுடைய முக்கியத்துவமோ அதனுடைய வரலாறோ தமிழ்நாட்டிலேயே பல பேருக்கு தெரியாது. தமிழ் இயக்கம் அதில் ஒரு பகுதியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த 100 மாணவர்களும் தமிழ் இயக்கத்தில் இணைந்தது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. உங்களுக்கு மறுமுறையும் அதற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 7100 மொழிகள் பேசப்படுகின்றன உலகத்தில். இதில் மூத்த மொழிகள் என்று சொன்னால் 7 மொழிகளைத்தான் சொல்வார்கள். ஐரோப்பாவிலே கிரேக்கமும் லத்தீனமும், மேற்கு ஆசியாவிலே ஹீப்ருவும் பர்ஷியனும், இந்தியாவிலே தமிழும் சமஸ்கிருதமும், கிழக்கு ஆசியாவிலே சீனமும். இதுதான் உலகத்தின் மூத்த மொழிகள். இதில் சீன மொழி நம்மை விட 500 ஆண்டுகள் பிற்பட்டது. இந்த மொழிகளிலே சில மொழிகள் வழக்கிலே இல்லாமல் போய்விட்டன, சமஸ்கிருதம் மாதிரி. மற்றும் பல மொழிகள் எழுத்து மாறிவிட்டன, பேச்சும் மாறிவிட்டன, கிரேக்கமும் லத்தீன் மாதிரி. எதுவும் மாறாமல் இன்றைக்கும் அதே சொற்களோடும் எழுத்துக்களோடும் இருக்கின்ற ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழிதான். அதனால்தான் கன்னடமும் கலிதலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன்னுதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல வாயிடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவுன் சீரிழமை திறம்பியந்து செயல்மறந்து வாழ்த்ததுமே என்று சுந்தரம்பிள்ளை அவர்கள் பாடினார். அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதை நாம் பாதுகாக்க வேண்டும். தமிழை நாம் வளர்க்கிறோமோ இல்லவே, இருக்கிற தமிழை பாதுகாக்க வேண்டும். வளர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புதிதாக வந்திருக்கின்ற அறிவியல் தொழில்நுட்ப சொற்கள் தமிழில் இல்லாமல் இருக்கலாம். அவைகளெல்லாம் நாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதற்கு அடிப்படையாக மாணவர்கள், இளைஞர்கள் இருப்பதுதான் மிகுந்த மகிழ்ச்சியான ஒன்று. நீங்கள் தான் எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் செய்ய போகிறீர்கள். இந்த நாட்டை ஆளப்போகிறவர்கள் நீங்கள் தான். ஓட்டு போட போறவர்கள் நீங்க தான். காசு வாங்கி ஓட்டு போட்டாலும் நீங்க தான் போட போறீங்க. இந்த மாணவ பருவத்தை பற்றி நான் சொன்னது, இங்கே காமராஜ் அவர்கள் சொல்லும்போது அவருடைய பெயர் வைத்ததை பற்றி சொன்னது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. பெரியாராலேயே பெயர் வைக்கப்பட்டவர் தந்தை பெரியார் ஒரு பெரிய புரட்சியை தோற்றுவித்தவர். பல பேருக்கு அவர் சாமி இல்லாதவர், கட்சிக்காரர்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய
கொள்கைகள் அனைத்தையும் எடுத்து பார்த்தீர்களானால் அதில் பல தத்துவங்களை கண்டுபிடிக்க முடியும். அநேகமாக இந்த நாட்டிலேயே பெண்களுக்காக முதல் வாதிட்டவரே பெரியார் தான். 1920களிலேயே பெண்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று அன்றைக்கே தீர்மானம் நிறைவேற்றியவர். அப்படிப்பட்டவராலேயே பெயர் வைக்கப்பட்டவர் நம்மோடு இருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் மாணவத்தை பருவத்தை சொன்னேன். மாணவனாக இருக்கும் பொழுது என்ன படிப்பது என்று முடிவெடுப்பதற்கு முன்னால பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு போன உடனே MA படிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் CN அண்ணாதுரை MA என்று போடுவார்கள் அப்போதெல்லாம் அறிஞர் அண்ணாவை பற்றி. ஆனால் நாமும் MA படிக்க வேண்டும் என்று அன்றைக்கு படித்து முடித்தவன். இந்த தமிழ் பற்றி எப்படி வந்தது என்று நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன். இதெல்லாம் என்னுடைய ஆசிரியர்களால் வந்ததுதான். ஆசிரியர்களாலே ஒரு நாட்டை உருவாக்க முடியும் என்பதற்கு இது ஒரு அடையாளம். எனக்கு பேராசிரியர் யோகசுந்தரம் அவர்கள் ஊரியஸ் கல்லூரியில் இருந்தார். அவர் தூய தமிழிலே தான் பேசுவார். சாதாரண தமிழ், வழக்கு தமிழை பேசவே மாட்டார். நான் லயோலா கல்லூரியில் போய் சேர்ந்தேன். அங்கே எனக்கு பேராசிரியர் வந்து சேர்ந்தவர் அருளானந்தம் என்று பெயர். அவரை போல ஒருவரை ஊக்குவிப்பவரை பார்க்கவே முடியாது. நான் பேச்சாளராக மாறியதற்கும் அவர்தான் காரணம். ஆக தமிழ் ஆசிரியர்கள், தமிழ் பேராசிரியர்களால இந்த நாட்டை உருவாக்க முடியும். அறிஞர் அண்ணாவுடைய பேச்சை கேட்ட பின்னால் தான் அப்படிப்பட்ட தமிழை நாமும் பேச வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் வேலூருக்கு வந்தார். நான் குடியாத்தத்துக்காரன். அங்கே இருந்து நானும் என்னுடைய நண்பர்கள் ஒரு 25 பேருக்கு மேலே சைக்கிள் எடுத்துக்கொண்டு வந்து 30 கிலோமீட்டர் வந்து அறிஞர் அண்ணா அவர்கள் காந்தியடியுடைய சிலையை திறந்து வைத்து பேசிய பேச்சை கேட்டுவிட்டு திரும்ப போனோம். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அங்கேதான் அவர் பயன்படுத்திய சொற்றொடர் அரசியல் நாகரிகம் என்ற சொற்றொடரை அங்கேதான் பயன்படுத்தினார். மாற்றான் வீட்டு தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்பதையும் அந்த கூட்டத்திலே தான் சொன்னார். ஆக அப்படிப்பட்ட மாணவ பருவத்தில் நாம் யாரை பார்க்கிறோம், எதை கேட்கிறோம் என்பதெல்லாம் மிக முக்கியம். அது மட்டுமல்ல, நிறைய படிக்கின்ற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய பெற்றோர்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிறார்கள். நமக்கு எந்த பிரச்சனையும் வைப்பதில்லை. அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முழுமையாக வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையும் இந்த நேரத்தில் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். சில பேர் கல்லூரி பருவம்தான் எல்லாம் அனுபவிக்கிற பருவம் என்று நினைப்பவர்களும் உண்டு. நான் அதிலே கொஞ்சம் மாறுபட்ட கருத்தை கொண்டவன். இந்த 3 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ நீங்கள் படிக்கின்ற காலத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு அதற்காகவே உழைத்து நன்றாக படித்தீர்களானால் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த 4 வருஷத்தை மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று நீங்கள் கொண்டால் வாழ்நாள் முழுவதும் சிரமப்பட வேண்டியிருக்கும். அதை நான் உங்களிடத்திலே, என்னுடைய மாணவர்களிடத்தில் சொல்வதை உங்களுக்கும் அதை நான் சொல்ல விரும்புகின்றேன். நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் இயக்கத்திலேயே நாம் சொல்வது பாதி நேரம் தமிழுக்கு, மீதி நேரம் தமிழருக்கு என்று. ஆங்கிலம் உலக மொழியானதற்கு ஆங்கிலத்தின் வளத்தை விட ஆங்கிலேயனின் பலம்தான் காரணம். அப்படி நாம் தமிழர்கள் பலமாக இருந்தால் தமிழுக்கும் அந்த வளமும் பலமும் வந்து சேரும். அதற்கு நாம் அடிப்படையாக இருப்பது கல்விதான். தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். எதையாவது, எந்த கல்வியை நீங்கள் விரும்புகிறீர்களோ, எந்த பாடத்தை விரும்புகிறீர்களோ அதில் சேர்ந்து படியுங்கள். அந்த 4-5 ஆண்டு காலம் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற காலம். நான் இங்கே பார்க்கிறேன், நாங்கள் ஒரு திட்டத்தை இங்கே வைத்திருக்கிறோம். ஸ்டார்ஸ் என்று பெயர், சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் என்று ஒன்று வைத்திருக்கிறோம். அது
கிராமப்புற மாணவர்களை, அரசு பள்ளியில் படிக்கிற கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் முதலிடம் பெறுகின்ற மாணவனையும் மாணவியையும் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் அந்த நுழைவுத் தேர்வுலாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நேராக அவர்கள் விரும்பிய பாடத்தில் சேர்ந்து கொள்ளலாம். அவர்கள் 4 ஆண்டுகள் அவர்களுக்கு கல்வி இலவசம், தங்குமிடம், சாப்பாடு எல்லாமே இலவசமாக கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து வருகிறோம். இதுவரையில் 1000 பேர் தமிழ்நாட்டில் இதில் பயனடைந்திருக்கிறார். இப்பொழுது அதை ஆந்திர பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் கூட விரிவாக்கம் செய்திருக்கின்றோம். அதில் முக்கியமான ஒன்று, அதில் வருகின்ற மாணவர்களில் 3/4 பாகத்திற்கு மேலே முதல் தலைமுறையினர் தான் அதில் படிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போது கணக்கு போட்டு பார்த்தேன். அவருடைய குடும்ப வருமானம், அப்பா அம்மா 2 பேருமா அல்லது யாராவது ஒருத்தர் சம்பாதிக்கிற அந்த குடும்ப வருமானத்தை போல இவர்கள் முதல் மாதமே 10 இருந்து 20 மடங்கு அதிகமாக சம்பாதிக்கிறார். அந்த குடும்பத்தையே அது மாற்றிவிடும். ஏழை குடும்பம் மேலே போக ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட வாய்ப்பு கல்விக்குத்தான் இருக்கிறது. அதனால்தான் அந்த கல்விக்கு முக்கியத்துவம் தந்து நம் நாட்டிலே வெறும் கையெழுத்து போடுகின்ற கல்வி மட்டும் போதாது, உயர்கல்வியும் வேண்டும். நாம் அதிலே பின்தங்கிய நாடாக இருக்கின்றோம். நம்முடைய நாட்டிலே 100க்கு 27 பேருக்குத்தான் உயர்கல்வி கிடைக்கிறது. தமிழ்நாடு கொஞ்சம் மேலே இருக்கிறது. அது உயர வேண்டுமானால் அரசுகள் அதற்காக செலவழிக்க வேண்டும். மத்திய அரசும் செலவழிக்க வேண்டும், மாநில அரசுகளும் கல்விக்கு அதிகமாக நிதி ஒதுக்க வேண்டும். அது ஒதுக்கப்படவில்லை. இந்த காமராஜ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஒரு பல்கலைக்கழகத்தில் எத்தனை பேர் படிக்கிறார்கள். வேலூரிலேயும் ஒரு அரசு பல்கலைக்கழகம் இருக்கிறது. இப்பொழுது 22 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அங்கே படிப்பவருடைய எண்ணிக்கை 680 பேர். ஏன் என்று கேட்டால், அதிகமாக மாணவர்களை சேர்த்தால் அவர்களுக்கு வகுப்பறைகள் கட்ட வேண்டும், ஆசிரியர்களை அமர்த்த வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்க வேண்டும். இதெல்லாம் பணம் அதிகம் செலவாகும் என்று குறைத்து வைத்துக் கொள்வார். அதிகம் பேரை சேர்க்க மாட்டார். அப்படித்தான் பல பல்கலைக்கழகங்கள், அது மத்திய பல்கலைக்கழகமாக இருந்தாலும் மாநில பல்கலைக்கழகமாக இருந்தாலும் அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற. இந்த நிலை மாற வேண்டும். ஏன்னா இது ஒரு சின்ன நாடு அல்ல. 140 கோடியை தாண்டி விட்டோம். 18 வயதிலிருந்து 23 வயது வரை இருப்பவர்களுக்குத்தான் உயர்கல்வி பெற தகுதி பெற்றவர்கள் என்று பெயர். 2011 கணக்கின்படி 14 கோடி பேர் அந்த எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அவர்களிலே 4 கோடி பேருக்குத்தான் உயர்கல்வி கிடைக்கிறது. 50,000 கல்லூரிகள், 1100 பல்கலைக்கழகங்களிலும் மொத்தமாக படிப்புடைய எண்ணிக்கை 4 கோடி தான். ஆக மிச்சம் இருப்பவர்களுக்கு எந்த காலத்தில் உயர்கல்வியை கொடுக்க போகிறோம்? அவர்கள் எப்படி மேலே வருவார்கள்? இந்த கல்வி இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு விழிப்புணர்ச்சி இல்லாமல் நாம் கீழே இருக்கிறோம் என்பது கூட தெரியாமல் இருக்கிறார்கள். இன்னும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், இந்தியாவுக்குள்ளேயே அந்த வேறுபாடுகள் இருக்கின்றன. எங்கே கல்வி கொஞ்சம் உயர்ந்து இருக்கிறதோ அங்கே வருமானம் அதிகமாக இருக்கிறது. தனிநபர் வருமானம் என்று சொல்லுகின்றோம். நம்முடைய தனிநபர் வருமானம் இப்பொழுது இந்தியாவுடைய சராசரி $2,600. இந்த $2,600 அதற்கு மேலே இருக்கிற மாநிலங்கள், கீழே இருக்கிற மாநிலங்கள் என்று பார்த்தீர்களானால், எந்தெந்த மாநிலத்தில் கல்வி ஓரளவுக்கு வளர்ந்திருக்கிறதோ அவர்களெல்லாம் மேலே இருக்கிறார். உதாரணத்திற்கு சொன்னால் கேரள மாநிலம், தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எல்லாமே இதெல்லாமே $3,500 $4,000 இருக்கிறது. யார் கீழே இருக்கிறார்கள் சொன்னால் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்ற மாநிலங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், இப்படிப்பட்ட மாநிலங்கள் பின்னாலே இருக்கின்றன. $1,000 குறைவாக இருப்பது 2 மாநிலங்கள், ஒன்று பீகார், இன்னொன்று உத்தரப்பிரதேசம்.
அந்த மாநில மக்களுக்கு இது தெரியுமா என்று எனக்கு தெரியாது. யாரும் சொல்வதற்கு ஆள் இல்லை. அவர்கள் ஏன் பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமை மாற வேண்டுமானால் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து அரசுகள் அதற்காக கொஞ்சம் அதிக நிதியை ஒதுக்கி ஏழை மாணவர்களுக்கும் நடுத்தர மாணவர்களுக்கும் எட்டாக்கனியாக இருக்கிற உயர்கல்வியை கிடைக்கும்படி செய்ய வேண்டும். அது அரசாங்கம் இன்னும் முழுமையாக எந்த அரசும் செய்யவில்லை. இந்த மாவட்டம், வேலூர் மாவட்டம், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் கல்வியிலே கொஞ்சம் பின்தங்கிய மாவட்டம். தமிழ்நாட்டுடைய சராசரியை விட இது கீழே தான் இருக்கும். ஆகவே அதையும் ஒரு மாற்ற வேண்டும் என்று சொல்லி கடந்த 10 ஆண்டுகளாக அதற்கு ஒரு முயற்சி எடுத்து அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதில் யாரும் ஜாதி மதம் பாராமல் யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்றுவிடக்கூடாது, உங்களுக்கு நாங்கள் உதவித்தொகை அளிக்கிறோம் என்று சொல்லி அந்த அறக்கட்டளையிலிருந்து அவர்களுக்கு உதவி வரை 8600 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 8600 பேரிலே 2/3 பங்கு பெண்கள் மாணவிகள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அந்த வசூல் செய்வது எப்படி அதிலையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும். எங்களுடைய ஆசிரியர்கள் தான் அதில் முன்மாதிரியாக இருக்கிறார். விஐடி பல்கலைக்கழகத்தில் 2000 பேராசிரியர்கள் இருக்கிறார்கள். வேலூரில் ஒரு 1500 ஊழியர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு நாள் ஊதியத்தை கொடுக்கிறார்கள். 40 ஆண்டு கொடுப்பாங்க. நான் அதை அப்படியே அந்த அறக்கட்டளைக்கு கொடுத்து விடுகிறேன். இந்த ஆண்டு 85 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. அது ஒரு வாரத்துக்குள்ளாக அதை நாங்கள் கொடுத்து விட்டோம். அதே மாதிரி மற்ற 3 வளாகங்கள், சென்னை, ஆந்திர பிரதேசம் அமராவதி, மத்திய பிரதேசம் போபாலில் இருந்து சேர்த்து 1,35 லட்சம் ரூபாய் கொடுத்தார்கள். அதை உழையும் ஏழை மாணவர்களுக்கு கொடுத்து விட்டோம். இது எல்லா மாவட்டத்திலும் நடக்க வேண்டும். ஒன்று அரசு செய்ய வேண்டும், இல்லையானால் நம்மாலேயே அது செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாக நான் சொல்வது, வேலூர் மாவட்டம் அமெரிக்காவோடு போட்டி போட வேண்டும். அங்கே 90% படித்தவருடைய எண்ணிக்கை, உயர்கல்வி பெற்றவருடைய எண்ணிக்கை, ஆங்கிலத்தில் GER என்று சொல்லுகிறோம், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அது 90% இருக்கிறது. நாம் அதை எட்டி பிடிக்க வேண்டும் என்ற வேகத்தோடு அதை செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே பார்த்தேன், எல்லா மாவட்டங்களிலும் நீங்கள் மாணவ மாணவிகள் வந்திருக்கிறீர்கள். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. தமிழ்நாடே வந்த மாதிரி இருக்கிறது. அவ்வளவு மாவட்டங்கள் அதுவும் தமிழ் இயக்கத்திலேயும் சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தமிழ் பற்று பாராட்டக்கூடியது. உங்களை பார்த்து மற்றவர்களும் இந்த இயக்கத்தில் சேர வேண்டும். நாம் தமிழ் உயர வேண்டும், தமிழர்களும் உயர வேண்டும். தமிழர்கள் உயர்வதற்கு கல்வி ஒரு முக்கியமானது. நம்முடைய தமிழிலே இருப்பதை போல திருக்குறள் வேறு ஒரு மொழியிலே கிடையாது. எல்லா மக்களாலும் எல்லா காலத்திற்கும் வேண்டிய கருத்துக்களை எடுத்து சொன்ன திருவள்ளுவர் நமக்கு சொந்தமானவர். அதே போல் உலகத்திலேயே முதல் இலக்கண நூல் நமக்குத்தான் சொந்தம், தொல்காப்பியம். அதற்கு ஈடாக இன்னொரு நூல் உலகத்திலேயே கிடையாது. இதெல்லாம் நம்முடைய மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் இதற்கு சொந்தக்காரர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட தமிழுக்காக இந்த அருமையான பயிரங்கத்தை நடத்திய இந்த நம்முடைய திவாகர் அவர்களுக்கும் தமிழ் இயக்கத்திற்கும், சுகுமார் அவர்கள் உணர்ந்து எல்லா காரியத்தையும் மாற்றினார் அவர்களுக்கும், இதில் ஒத்துழைத்த அத்தனை பேருக்கும், இதில் கலந்து கொண்ட தமிழறிஞர்கள் ஒவ்வொருவரின் பெயரை நான் சொல்ல முடியாது, அவ்வளவு பேர் இதில் கலந்து கொண்டார்கள். அத்துணை தமிழறிஞர்களுக்கும் நான் நன்றியை சொல்லி முடிக்கின்றேன். வணக்கம். ஐயா 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 கொஞ்சம் தம்பி உள்ளோம் பேர